வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். நிறைய பேருக்கு ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறது அவங்களே பார்ப்பாங்க. அப்ப என்ன பண்ணா பட்டுன்னு போய் நம்ம ஒரு ஐஸ் பிளெஞ்சிங் பண்ணிடணும். என்ன அப்படின்னா ஒரு பவுல்ல ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் ஐஸ் வாட்டர் நல்லா எடுத்துட்டு அப்படியே மூஞ்ச உள்ள விட்டு விட்டு நல்லா வாஷ் பண்ற மாதிரியே பண்ணோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஐஸ் மசாஜ் மாதிரி இருக்கும். இந்த டைம்ல பாராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ்ல ரிலாக்ஸேஷன் ஏற்பட்டு நம்மளுடைய ஹார்ட் ரேட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல்ல வர ஆரம்பிக்கும். நீங்க ஏதோ ஒரு கார் ஆக்சிடென்ட்டை பார்த்துட்டீங்க அப்படின்னா உடனே நீங்க போய் பண்ண வேண்டிய வேலை என்னன்னா அவங்க அந்த காரை ஸ்டார்ட் பண்ணாம பாத்துக்கிறது தான். ஏன்னா இப்படி ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா உடனே நம்ம காரை ஸ்டார்ட் பண்ண தான் யோசிப்போம். ஆனா அப்படி பண்ணவே கூடாது. பிகாஸ் மேபி அங்க ஏதாவது ஃபியூவலுடைய லீக்கேஜ் இருக்கலாம். இது இல்லாம எலக்ட்ரிக் வயர்ஸ் ஏதாவது ஸ்பார்க் ஆக சான்சஸ் இருக்கு. அதனால காரை ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறதே நல்லது. ரெஸ்கியூ பண்றதுக்கு டீம்லாம் வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. அது வரைக்கும் எப்படி சம்பவம் நடந்துச்சோ அப்படியே விட்டுறணும். ஆனா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய அந்த ஹியூமனுக்கு ஹெல்ப் பண்ணலாம், தப்பே இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாரும் கடைகள்ல வாங்குறது தான். ஆனா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்றாங்க. நல்ல பிராண்டு அதை ப்ராப்பரா பார்த்து வாங்குறது அப்படின்றது பிரச்சனை கிடையாது. ஆனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லயே எக்கச்சக்கமான தெரியாத பிராண்ட்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதனால ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது அப்படின்னு சொல்லி தெலுங்கானா கவர்மெண்ட் இனிஷியேட் எடுத்து நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு, அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிக்கு சீல் வச்சிருக்காங்க. ஃபார்மால்டிஹைட் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் அலறும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டாக்ஸிக் கெமிக்கல் அதையுமே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல யூஸ் பண்றாங்களாம் கொடுமைக்கு. இது இல்லாம கலர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் ஆட் பண்றாங்க. அது கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக இவங்க பண்ற கெமிக்கல் மிக்சிங் இருக்கு பாத்தீங்களா, கொடுமையின் உச்சக்கட்டம். அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தான் டைம் ஆகும். நீங்களே வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணிருங்க. ஒயிட் சுகரை விட வெல்லம் தான்ப்பா நல்லது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மைதான். இப்ப வெல்லத்துல நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கு நம்ம ஒயிட் சுகரை கம்பேர் பண்ணும்போது. ஆனா இந்த பிளட் சுகர் லெவல்ல ஸ்பைக் பண்ற அளவுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் எதுல அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் சுகர்ல 65 இருக்கு. ஆனா அதுவே இந்த வெல்லத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 90 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால பிளட் சுகர் லெவல் ஸ்பைக் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஆனா கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா வெல்லம் நல்லதுதான். எதுவா இருந்தாலும் சரி குறைவா தான் எடுத்துக்கணும். இந்த ஜெனரேஷன் நம்ம அப்பா தாத்தாவோட ஜெனரேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜெனரேஷன்ல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நம்மளுடைய தலைமுடியில வருது. ஹேர் ஃபால் ஆகிறது, சீக்கிரமா வழுக்க விடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள், டேண்ட்ரஃப், ஸ்கேல்ப், இன்னும் எக்கச்சக்கமா இப்படிலாம் இருக்கும்போது காரணம் என்னன்னு யோசிச்சோம்னா உணவு முறை மட்டுமே தான். இப்பெல்லாம் யார் கீரை சாப்பிட்றோம்? அதுலயே கரிசலாங்கண்ணி கீரைன்னு ஒரு கீரை இருக்கு, பிரிங்கராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூசுவலாவே ஹேர் ஃபால்க்கு இல்ல ஹேரை கண்ட்ரோல் பண்ணணும், ஹேர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னாலே இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆயில தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை இன்டேக்கா எடுத்தோம்னாலே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்ப யாருமே சாப்பிடுறது இல்ல. முடிஞ்சா நீங்களாவது வாரத்துக்கு ஒரு நாளாவது வாங்கி சாப்பிடுங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கீரை சாப்பிட்டாலே போதும். ஆனா அதுலயும் அயன் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பிரேக் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடலாம். ஓகே, குவான்டிட்டியா கம்மியா எடுத்துக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.